காய்ஸ் இன்னைக்குள்ள விளாக்ல என்ன பார்க்க போறோம்னு பார்த்தீங்கன்னா, நாங்கள் என்னென்னா எங்கள் ஏரியா பக்கத்தில் இருக்க சுசீந்திரம் கோயிலுக்கு ஆடி பெருக்காத மட்டும் காலையிலே நம்ம சிவனை வந்து கும்பிட வந்தாச்சு. நீங்களும் இந்த நல்ல நாடு மட்டும் கோயிலுக்கு அப்படியே சந்தோஷமா இருக்க, வீட்டில் வந்து கோவப்படாமல் எடுக்காமல் இன்னைக்கு ஒரு நல்ல நாளாகவே அமையிட்டு நாங்களும் உங்களுக்காக ஜாயின் பண்ணுறோம். எங்களுக்காக நீங்களும் சாமி கும்பிட்டுருக்காங்க. நாங்கள் இப்போ கோயிலுக்குள்ளே தான் போகிறோம். கோயிலுக்குள்ளே போய்ட்டு வீடியோ எடுக்க முடியுமான்னு தெரில. சாமியை கும்பிட்டுட்டு வெளியே வரோம். நாங்கள் பாப்பாலாம் எங்கன்னு பார்த்தீங்கன்னா, பாப்பா முன்ன போயிட்டுருக்காங்க அம்மா அப்பா கூட. நாங்கள் அப்படி இப்படியே ஏதாவது ஒரு வாய்ப்பு கிடைக்கும்போது நடக்க முடியும்னு சொல்லிட்டு ஜாலியாக அப்படி நடந்துட்டுருக்கோம். நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி நம்ம சேனலுக்கு சப்போர்ட் கொடுங்க. வீடியோ ஃபுல்லாக போகலாம். பூமேலி பேச மாட்டியா? நம்ம அப்படியே சாமி கும்பிட்டு வெளியே வரப்போ அங்க ஒரு நந்தி இருந்துச்சு. அந்த நந்திக்கு ஸ்பெஷல் என்னன்னா, நம்ம மனசுல ஏதாவது நினைச்சுக்கிட்டு அதோட காதை ஒரு கை வச்சு ஒரு காதை பொத்திக்கிட்டு இன்னொரு காதுல வந்து நம்ம மனசுல நினைச்ச காரியத்தை சொன்னா அது நடக்குங்கிறது வந்து பழங்காலத்து ஐதீகம். நானும் அதை அப்படியே ட்ரை பண்ணேன். நீங்களும் கோயிலுக்கு வந்தீங்கன்னா அதை ட்ரை பண்ணி பாருங்க. பக்கத்துல இருந்துகிட்டு யாரும் ஏதாவது நீ என்ன நினைச்சேன்னு சொல்லி கேட்டாங்கன்னா நீங்க வந்து அதை மட்டும் சொல்லவே சொல்லிடாதீங்க. அது சொல்லக்கூடாது. அது நடந்ததுக்கு அப்புறம் நீங்க வந்து சொல்லலாம். இப்போ என்னன்னு பார்த்தீங்கன்னா, அப்படியே கோயிலுக்கு வந்து அப்படி நந்திக்கு காதில் வந்து நம்மக்கிட்ட இருக்கக்கூடிய ரகசியத்தை அவங்கள்ட்ட சொல்லிட்டு போகிறோம். கல்லோ 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 என்ன என்ன சாமி கும்பிட்டியா? காலில் வந்து பார்த்தீங்கன்னா கோயிலில் வந்துட்டு அப்படியே சாமியை கும்பிட்டுட்டு அப்படியே கிளம்பியாச்சு. இப்போ கோயில் நிறுவனத்துக்குள்ளே என்ன நடக்குன்னு பார்த்தீங்கன்னா, கோயில் நிறுவனத்துக்குள்ளே என்ன நடக்குன்னு பார்த்தீங்கன்னா, பணம் தான் பேசுது. நம்ம கோயிலுக்கு வந்து நிறைய பணத்தோடு தான் வரணும் போல இருக்கு. ஏன்னா உள்ளே இருக்கக்கூடிய நிறுவனங்கள் அப்படி இருக்கு. ஏன்னா 500 100 200 காட்டினா தான் மதிப்பு. நம்ம போய் பக்கத்துல நின்று 10 ரூபா 15 ரூபாலாம் காணிக்கப்பட்டாச்சுன்னா நம்மளை யாரும் மதிக்க மாட்டாங்க. 5000 வரலாம் அப்படின்னு மாறிட்டாங்க. எல்லாரையும் சரிசமமாக பார்த்தாதான் கோயில் வந்து தேவங்கள் வந்து எல்லாரையும் போட்டிருக்கு. நாங்கள் இன்னைக்கு அனுபவப்பட்டது என்னன்னு பார்த்தீங்கன்னா, எங்கள் பக்கத்தில் நிற்கிறோம். அதாவது 100 200 அவங்க பார்க்குற மாதிரி காணிக்க வச்சாதான் அவங்க உள்ள இருந்து அர்ச்சனை பண்ணி சாதனம் கூட வெளியே வருது. அந்த மாதிரி இருக்கு. இதெல்லாம் கொஞ்சம் மாறிச்சுன்னா அழகா இருக்கும். அதனால கோயிலுக்கு வரும்போது பைசாலாம் கொண்டு வாங்கன்னு சொல்லலை. கோயிலுக்கு வரும்போது நிம்மதியாக மன சந்தோஷத்தோட சாமியை மட்டும் கூப்பிடலாம். எல்லாரும் கூப்பிட்டா எல்லாருக்கும் நல்லதே இல்லை. நெக்ஸ்ட் வீடியோல பார்க்கலாம். டாடா, பாய் பாய்.